உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது vloggingனா என்ன, இந்த vloggingக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மொழிப்பதிவு வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ vloggingனா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு vloggingனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு vlogging கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஆன்லைனில் கண்டென்ட்ஸை வந்து எழுதுகிறவங்கள வந்து vloggers அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுற ஒரு அந்த ஆக்டிவிட்டியை vlogging அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு வீடியோ க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் பல வித்தியாசமான இடத்துக்கு போகிறீங்க, அங்கே இருக்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் vlogging அப்படின்ற ஒரு டேர்ம்ஸில் வந்து சொல்லுவாங்க. அதாவது vloggingல இருக்க பிஏ தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறனால வி இந்த இது சேர்த்தனால உங்களுக்கு vlogger இல்லை vlogging அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த vloggingனா எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பர்சனாக இருக்கீங்க, இல்லை பல வித்தியாசமான ஒரு ஊர்களுக்கு போகிறீங்க, பல வித்தியாசமான இடங்களுக்கு வந்து போகிறீங்கன்னா, அந்த பிளேசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறது தான் vlogging அப்படின்றத சொல்லுவாங்க. அது என்ன எல்லாரும் தான் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் அது எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து காட்டுறீங்க, அடுத்தவங்க அதை பார்த்து எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்றது தான் vloggingக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியாக வந்து இருக்குது. அது போக சில பேரால் போக முடியாத இடத்துக்கு கூட நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து மக்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வரவேற்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் vloggingல இன்னும் பலவிதமான ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ vloggingக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கணும்னா, நம்ம ஆல்ரெடி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் மீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அதை ஒரு vlogging வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா, சில பேர் காலையிலேருந்து ராத்திரி வரையும் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயம்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ எடுத்து தினைக்கும் வந்து அவங்க vlog-ஆ வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்ஸான ஸ்டைல்ஸ்லாம் வந்து vloggingல இருக்குது. ஸோ இந்த vlogging வந்து நான் எப்படி பண்ணணும், எனக்கும் இங்கே வந்து ஆசை இருக்குது, எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் என்னென்ன மாதிரி கேஜெட்ஸ்லாம் வேணும் அப்படின்றது பல பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும். ஸோ இதுக்கான தீர்வு இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து vlogging செய்ய ஆரம்பிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இப்போ சூப்பரான கேமராஸ்லாம் வந்துருச்சு. அதுவும் ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் எல்லாமே ஷூட் பண்ணலாம். அதாவது நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்தந்த மாதிரி இடத்த நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டே வந்து போகலாம். அது போக உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைபாட் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா செல்ஃபி ஸ்டிக் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த இரண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக கிடைக்குது அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில். நான் அதோட லிங்க்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே வந்து ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மைக் வந்து கண்டிப்பாக தேவைப்பட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ரூபாய்க்குள்ள தான் இந்த லாவியர் ஃபோன் மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோஃபோனும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவுட்டோரில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சத்தம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகாது நீங்கள் அவுட் சைடில் வந்து வீடியோஸ் எடுக்கும்போது. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி மைக்ரோஃபோன் மாட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வாய்ஸ் வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த கேஜெட்ஸுமே தேவையில்லை. நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு பலவிதமான டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். இப்போ டாப் ஆங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் எடுக்கும்போது vlogging இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது, எடிட்டிங் மற்றும் பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த இரண்டுமே ஒரு vlogக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா தான் அந்த vlog-ஐ உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும். அது போக உங்களோட எடிட்டிங் எப்படி இருக்குது, இந்த இரண்டு சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் vlog-ஐ வந்து நல்ல vlog-ஐ வந்து காட்ட முடியும். இந்த vlogging-க்கு நான் எப்படி வந்து மியூசிக்லாம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக் வந்து நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வீடியோ வந்து பிரத்யேகமாக போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கணும்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 கேஜெட்ஸ் இருந்தாலே போதும், நீங்களும் ஒரு vlogger-ஆ வந்து கண்டிப்பாக ஆகலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். என்னோட பேர் கௌதம். அந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.